ஆழ்வாரின் பெருமானார் ஜிஎல் திருவடிகளே சரணம், ஜிஎல் திருவடிகளே சரணம். புத்தூர் ஸ்ரீவே கிருஷ்ணசுவாமி ஐயங்காருடைய திருக்குமாரர் ஸ்ரீவே ஸ்ரீரங்கராஜன் சுவாமி அவருடைய பௌத்திரனுக்கு நாளைய தினம் உபநயனம். இந்த சமயத்திலே ஏதாவது ஒரு சத்விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சுவாமி கேட்டுக்கொண்டதாலே அதையே இங்கே ஆணையாக எடுத்துக்கொண்டு வாமனாவதார விஷயமாக சில அனுபவங்களை பண்ணலாம் என்று தொடங்குகிறேன். வாமனாவதாரம் எதற்காக எடுத்துக்கொண்டோம்னா ஒரு தொடர்பு காட்டணும். இது இந்த உபநயன சம்ஸ்காரம் பிரம்மச்சரியத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு சம்ஸ்காரம். வாமனாவதாரம் பிரம்மச்சரியத்துக்கு ரொம்ப பிரசித்தமான ஒரு அவதாரம். அதனாலே அந்த அவதாரத்தை எடுத்து அனுபவிக்கலாம் என்று ஒரு ஆசை. எம்பெருமான் அவதாரங்களை எதுக்காக பண்ணுகிறான் என்பதை முதலில் பார்க்கலாம். எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்திலே ஸ்ரீதேவி, பூமிதேவி, லீலாதேவி மற்றும் பல நாய்ச்சிமார்கள், நித்தியசூரிகள், முக்தர்கள் இவர்களோட ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அங்கே அவனுடைய ஆனந்தத்துக்கு எந்த குறையும் இல்லை. அது நித்திய விபூதி என்று கொண்டாடப்படக்கூடிய இடம். இந்த நித்திய விபூதியிலே எம்பெருமான் நித்தியமாக போகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு லீலாபூதி என்று பெயர், சம்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய இடம். இங்கே பக்தர்கள் என்று சொல்லக்கூடிய கட்டுப்பட்டுள்ள ஆத்மாக்கள், இந்த சம்சார கட்டிலே கர்மங்களாலே கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பலர் இங்கே இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எம்பெருமானுடைய லீலைக்கு விஷயமாக இருக்கிறார்கள். அதனால இந்த விபூதிக்கு, இந்த சம்சார லோகத்துக்கே லீலா விபூதி என்று பெயர். எம்பெருமானுடைய போகம், லீலை ரெண்டுமே அவனுக்கு ஒரு விதத்திலே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதுதான். இருந்தாலும் அந்த போகம் என்பது அவனுக்கு உண்மையான ஆனந்தமாகவும், லீலை என்பது ஒரு சில சமயங்களிலே கொஞ்சம் வருத்தம் கலந்த ஆனந்தமாகவும் இருக்கும் என்று புரிந்து கொள்ளலாம். ஏன்னா போகத்துக்கும் லீலைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நித்திய புத்தியும் அவன் ஆனந்தமயனாக தான் இருக்கிறான், லீலா புத்தியும் அவன் ஆனந்தமயனாக தான் இருக்கிறான். ஆனால் இங்கே இங்கே கிடைக்கக்கூடிய ஆனந்தமானது ஒரு விதமாகவும், நித்திய பூஜையிலே கிடைக்கக்கூடிய ஆனந்தமானது உயர்ந்ததாகவும் அமைந்திருக்கும். இந்த சம்சாரத்தில் கட்டுப்பட்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களையும் கரை சேர்க்க வேண்டும் என்பது எம்பெருமானுடைய ஆசை. அவர்களும் நித்திய பூஜைக்கு வந்து எம்பெருமானோட சேர்ந்திருந்து எம்பெருமானுக்கு தொண்டுகள் நித்தியமாக பண்ண வேண்டும் என்பது எம்பெருமானுடைய ஆசை. எல்லா ஆத்மாக்களுக்கும் எம்பெருமானுக்கு கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய அந்த சேஷத்துவமானது பொதுவானது. எந்த ஆத்மா, பத்தாத்மாவும் சரி, நித்தியாத்மாவும் சரி, முக்தாத்மாவும் சரி, எல்லாரும் பகவானுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தான். நித்தியர்களும் முக்தர்களும் அதை நன்றாக ஒத்துக்கொண்டு இசைந்திருக்கிறார்கள். எம்பெருமானுக்கு ஆனந்தமாக அடிமை என்பதை ஒத்துக்கொண்டு தொண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பக்தர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பலரும் எம்பெருமானை சேஷி, தலைவன் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் தங்கள் இஷ்டத்துக்கு தாங்கள் வாழலாம் என்று நினைத்துக் கொண்டு ஏதேதோ காரியங்களை பண்ண முயற்சி செய்து கொண்டு அனுபவத்தை பெற முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலை, அதாவது இந்த சம்சாரத்திலே ஆத்மாக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையானது அது இந்த ஜீவாத்மாக்களுக்கு இயற்கையான நிலை கிடையாது. எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருப்பது, அவனுக்கே தொண்டு பண்ணி கொண்டிருப்பதுதான் ஜீவாத்மாக்களுக்கு இயற்கையான நிலை. இங்கே இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலே கட்டுப்பட்டு உலக விஷயங்களிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த நிலையானது செயற்கையானது தான். ஏன்னா ஜீவாத்மா என்று சொன்னாலே அந்த ஜீவாத்மாவும் ஞானமயன், ஆனந்தமயன் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறான். உண்மையாக தன்னை உணர்ந்த ஜீவாத்மாவாக இருந்தால்
அவன் ஆனந்தமாக தான் இருப்பான், ஞானத்தோடு தான் இருப்பான். ஆனால் இந்த உலகத்திலே கட்டுப்பட்டிருக்கும் பொழுது எப்படி ஒரு கண்ணாடியானது தூசி படிந்திருந்தால் அதிலே படங்கள் தெளிவாக தெரியாதோ, இந்த பிம்பமானது தெளிவாக தெரியாதோ, அதே போல இந்த சம்சாரத்திலே இந்த ஆத்மாக்கள் கட்டுப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் அஞ்ஞானத்தாலே மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். அஞ்ஞானத்தாலே மறைக்கப்பட்டிருப்பதனாலே தங்களுடைய உண்மை நிலையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அந்த அஞ்ஞானம் விலகியது என்றால் தங்களுடைய உண்மை நிலையை உணர்ந்து அவர்களும் எம்பெருமானுக்கு கொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள். ஆனால் அந்த அஞ்ஞானத்தை போக்குவது எப்படி, அதுதான் பெரிய கஷ்டம். ஏன்னா அனாதி காலமாக இந்த ஆத்மாக்கள் இந்த சம்சாரத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இனி நேற்றுக்கு இந்த இடத்துல திடீர்னு வந்து குதிக்கல. அனாதி காலமாக ஒரு ஆரம்பமே இல்லாமல் ஆத்மாக்கள் எல்லாம் இந்த சம்சாரத்திலே கட்டுப்பட்டிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கும் விடுதலையை பெற்றுக் கொடுத்து இவர்களும் நம்மோட வந்து நித்திய விபூதியிலே நித்தியமாக இருந்து தொண்டு பண்ணி ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பது எம்பெருமானுடைய ஆசை. ஏன்னா எல்லாரோடும் அந்த உறவு இருப்பதனாலே இந்த சேஷசேஷி பாவம், எல்லாரும் பகவானுக்கு கீழ்ப்படைத்தவர்கள், பகவான் ஒருவனே தலைவன் என்று அந்த பாவம் இருக்கு. அதே போல பிதா புத்திர சம்பந்தம் என்றும் சொல்லுவார்கள். எல்லாருக்கும் பகவான் தான் காரணமாக இருக்கிறான். காரணமாக இருப்பதனால அவன் பிதா, மற்ற எல்லாம் அவனுடைய எல்லா ஆத்மாக்களும் அவனுடைய புத்திரர்கள் என்று இருப்பதனாலே ஒரு தந்தையானவன் தனக்கு 5 பிள்ளைகள் இருந்தால் 5 பேரும் நல்ல நிலையிலே நன்றாக வாழ வேண்டும் என்று தான் நினைப்பான். அதே போல பகவானுக்கு நித்தியசூரிகள், முக்தர்கள் இவர்களெல்லாம் எப்படி புத்திரர்களாக இருக்கிறார்களோ அதே போல இந்த பத்தாத்மாக்களும் புத்திரர்கள் தான். அவர்களோட ஆனந்தமாக அங்கே பரமபதத்தில் இருக்கிறான். அதே போல இவர்களையும் அங்கே வரவழைத்து ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பது எம்பெருமானுக்கு ஆசை. அதுக்காக என்ன பண்ணுகிறான் என்றால் எம்பெருமான் இந்த சம்சாரத்திலே ஆத்மாக்களுக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணுவது என்று பார்க்கிறான். அவர்களுக்கு உதவி பண்ணி அவர்களையும் இங்கே பரமபதத்திலே அழைத்து வரலாம் என்று ஆசைப்படுகிறான். அதுக்கு பல முயற்சிகள் செய்கிறான். அது இந்த உலகமே மொத்தமும் அழிந்திருக்கக்கூடிய நிலையை தொடங்கி, அதாவது சம்ஹாரம் மொத்தமாக மகாபிரளயம் ஏற்பட்டு மொத்தமாக அழிந்திருக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்முடைய பெரியோர்கள் விலகி சொல்வார்கள். எம்பெருமான் எப்படி மீண்டும் இந்த உலகத்தை படைக்கிறான். இந்த படைக்கிற சமயத்திலே எல்லா ஆத்மாக்களையும் பகவான் ஒரு அச்சேதனத்தோட உடம்போட சேர்க்கிறான். ஆத்மாக்களுக்கு பிறவியும் கிடையாது, அவர்களுக்கு மரணமும் கிடையாது, ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது. அப்ப ஆத்மா ஒரு உடம்பை பெறுகிறது, அதுதான் அதற்கு ஒரு பிறவியை போல சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஆத்மாவுக்கு பகவான் உடம்பை கொடுக்கிறான். உடம்பை மட்டும் கொடுத்தால் போதுமா? இந்த உடம்புக்கு சித் சக்தி, பிரவருத்தி சக்தி என்றெல்லாம் கொடுக்கிறான். அதாவது இந்த ஞானம், செயல் புரியக்கூடிய தன்மை, இதையெல்லாம் பகவான் ஆத்மாக்களுக்கு கொடுக்கிறான். இதையெல்லாம் கொடுத்து இந்த ஞானத்தை உபயோகப்படுத்தி அவர்கள் தன்னை வந்து அடைய வேண்டும் என்றால் அதுக்கு அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? ஏதாவது ஒரு வழிகாட்டி இருக்க வேண்டும். இந்த மாதிரி பண்ணினால் பகவானை அடையலாம் என்று ஏதாவது சொல்ல வேண்டும். அதைத்தான் சாஸ்திரம் என்று சொல்லுகிறார்கள். இந்த சாஸ்திரத்தை பகவான் கொடுக்கிறான். இப்ப ஞானம் இவனுக்கு ஜீவாத்மாக்கு இருக்கு. இந்த ஞானத்தை கொண்டு அந்த சாஸ்திரத்தை அறிந்து இந்த சாஸ்திரத்திலே இதை பண்ணினால் நல்லது, இதை பண்ணினால் கெட்டது என்று சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரத்தை இவன் ஒழுங்காக பின்பற்றி எதையெல்லாம் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கோ அதை பண்ணினான் என்றால் இவன் நல்ல கதியிலே வந்து பகவானை அடைய முடியும். ஆனால் எல்லாரும் சாஸ்திரத்தை நேரே தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்கிறார்களா என்றால் அது யாரும் வாழ்வதில்லை. அதனால பகவான் பார்க்கிறான், சரி சாஸ்திரத்தையும் கொடுத்தோம், அதையும் அவர்கள் ஒழுங்காக உபயோகப்படுத்தவில்லை, நாமே இப்பொழுது வந்து இந்த உலகிலே பிறக்கலாம் என்று நினைக்கிறான். அதனால்தான் இந்த அவதாரங்களே வருகின்றன. இந்த அவதாரங்களுக்கு தான் இது ஒரு சின்ன முன்னுரை. அதனால பகவான் தானே அவதாரம் பண்ணி இந்த உலகத்திலே இருப்பவர்களை திருத்த பார்க்கலாம் என்று இந்த அவதாரங்களை பகவான் பண்ணுகிறான். இந்த அவதாரங்களிலே எம்பெருமான் எப்படி வருகிறான் என்றால் இந்த பரமபதத்திலே எம்பெருமான் பரவாசுதேவனாக இருக்கிறான். அதிலிருந்து எம்பெருமான் வியூக வாசுதேவனாக வியூக நிலைக்கு வந்து இந்த வியூக நிலையிலே தன்னை மேலும் 3ஆக பிரித்துக் கொள்கிறான். இந்த வாசுதேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், யுக வாசுதேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பிரத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன் என்று தன்னை 3ஆக பிரித்துக் கொண்டு ஒரு காரியத்தை இந்த ஒரு நிலையிலே இருந்து கொண்டு எம்பெருமான் பண்ணுகிறான். அதிலே எம்பெருமான் பிரத்யும்னாக இருந்து கொண்டு முக்கியமாக
படைப்பு காரியத்தை பண்ணுகிறான். அனிருத்தனாக இருந்து கொண்டு ரட்சணத்தை பண்ணுகிறான். சங்கர்ஷனாக இருந்து கொண்டு சம்ஹாரத்தை பண்ணுகிறான். இது மட்டும் அவர்களுக்கு காரியம் இல்லை. இன்னும் பிரத்யங்கனாக இருக்கக்கூடிய நிலையிலே பல காரியங்களை பண்ணுகிறான். அனிருத்தனாக இருக்கும் பொழுதும் பல காரியங்களை பண்ணுகிறான். சங்கர்ஷனாக இருக்கும் பொழுதும் பல காரியங்களை பண்ணுகிறான். ஆனால் முக்கியமா பிரத்யங்கன், அனிருத்தன், சங்கர்ஷனன் என்று எம்பெருமானுடைய 3 நிலைகள் காட்டப்படும். அதிலே எம்பெருமான் இந்த உலகத்தை தான் முதலிலே படைத்து, இந்த உலகத்திலே அதாவது இந்த அண்டம் என்பதை படைத்து, ஒரு அண்டம் இல்லை, பல பல கோடி கோடி அண்டங்களை படைத்து, ஒரு அண்டத்துக்கும் ஒரு பிரம்மாவை தலைவனாக நியமித்து, அவன் மூலமாக, அந்த பிரம்மா மூலமாக மேலே படைப்பை பண்ணுகிறான். தானே விஷ்ணுவாக இருந்து கொண்டு ரட்சணத்தை பண்ணுகிறான். அந்த விஷ்ணுவாக இருந்து ரட்சணத்தை பண்ணும் பொழுதுதான் திருப்பார்கடலிலே பெருமான் ஷீராப்தி சைனனாக எழுந்திருந்து, அந்த ஷீராப்தியிலிருந்து திருப்பார்கடலிலிருந்து எல்லா அவதாரங்களையும் பண்ணுகிறான். ஆக அவதாரங்களுக்கு மூலமாக இந்த க்ஷீராப்தி நாதன் சொல்லப்படுகிறான். இந்த க்ஷீராப்தி நாதனாக இருக்கக்கூடிய பெருமான் ஒரு சமயத்திலே அடியார்கள் பிரார்த்தனைக்கு இணங்க இந்த உலகத்திலே வந்து ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை எல்லாம் பண்ணுகிறான். அதிலே முக்கியமாக ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் என்று ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் பிரதானமாக சொன்னாலும், அந்த பல பல அவதாரங்கள், பெருமானுடைய அவதாரங்கள் என்ன என்று பார்த்தால், எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் எதையோ தலைவா என்று நம்மாழ்வார் பல பல அவதாரங்களை பணிகிறான் என்பதை எடுத்து காட்டுகிறார். அதே போல சன்மம் பல பல செய்து என்று அந்த பாசனத்திலேயும் பெருமான் பல பிறவிகளை, பல அவதாரங்களை பண்ணுவதை எடுத்து காட்டியுள்ளார். பல இடங்களில் பல பாசனங்களாக இருக்கட்டும், எம்பெருமான் தானே பகவத்கீதையிலே அருள் செய்திருக்கிறான். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய கிருஷ்ணாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி என்று மீண்டும் மீண்டும் நான் இந்த உலகத்திலே வந்து அவதரிக்கிறேன். தர்மத்தை நல்லோர்களை ரசிப்பதற்காகவும், தீயோர்களை அழிப்பதற்காகவும், தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காகவும் மீண்டும் மீண்டும் வந்து அவதரிக்கிறேன் என்று தானே பெருமான் சொல்லினா. அதிலேயே அந்த பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்திலேயே பகுநீயே வெகிதானி ஜன்மானி கவசார்ஜன என்று தொடங்கி 6 ஸ்லோகங்கள் அதிலே முழுக்க எம்பெருமானுடைய அவதார ரகசியம் நன்றாக காட்டப்படுகின்றன. அப்படி அந்த அவதார ரகசியம் எதற்காக தான் திறக்கிறான், எப்படியெல்லாம் திறக்கிறான் என்பதெல்லாம் விரிவாக எம்பெருமான் தானே எடுத்து காட்டியுள்ளான். இப்படி அவதாரங்கள் பலவாக இருக்கின்றன. அதிலே நமக்கு மிகவும் பழக்கமான அவதாரங்கள் என்று பார்த்தால் 10 அவதாரங்கள், தசாவதாரம் என்று பிரசித்தமாக சொல்லப்படுகிறது. ஆனால் 10 அவதாரம் மட்டும்தான் கிடையாது, பல பல அவதாரங்கள் காட்டப்பட்டுள்ளன. அதிலே முக்கியமாக 10 அவதாரங்கள் சொல்லப்படுகின்றன. மீனோடாமை, கேள, அறிவுராய், நிஜநிராமனாய், பிரிநிராமனாய், தானாய், தாமோதரனாய், கத்தியமான் என்று பெரிய பெரிய திருமொழியிலே திருமணியாளர் எடுத்து காட்டியுள்ளார். அதிலே மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமம், ராமம், பலராமன், கிருஷ்ணன், கல்கி என்று பிரசித்தமாக நமக்கு தெரிந்த 10 அவதாரங்கள். இந்த 10 அவதாரங்களிலே மிக மிக முக்கியமானது எது என்று பார்த்தால் ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் என்று பிரசித்தமாக எல்லாருமே சொல்லுவார்கள். இந்த 2 அவதாரம் பிரசித்தமானது. ஆனாலும் அதுக்கு மேலே வராக அவதாரம், வாமனாவதாரம், நரசிம்ம அவதாரம், இந்த 3 அவதாரங்களுக்கும் முக்கியத்துவம் இருக்கிறது. பல இடங்களில் பார்க்கிறோம். ஏன்னா இந்த 3 அவதாரங்களையும் பலவிதமாக பாசனங்களிலே ஆழ்வார்கள் அனுபவித்துள்ளார்கள். வராக அவதாரத்தை நிறைய பாசனங்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதே போல வாமனாவதாரத்தை ஒரு 10 பாசனம் 20 பாசனம் வந்தால் வாமனாவதாரம் வரும். கிருஷ்ணாவதாரம் 4 பாசனத்துக்கு ஒரு தடவை கிருஷ்ணாவதாரம் இருக்கும். 10 பாசனம் 20 பாசனத்துக்கு ஒரு தடவை வாமனாவதாரம் இருக்கும். வாமனாவதாரம் மிகவும் பிரசித்தமாக அனுபவிக்கப்பட்டிருக்கிறது. நரசிம்மாவதாரம் கேள்வி வேண்டாம், நிறைய இடங்களிலே ஆழ்வார்கள் நன்றாக அனுபவித்திருக்கிறார்கள். இப்படி அனுபவ விஷயத்திலே பார்த்தோம் என்றால் கிருஷ்ணாவதாரம் முதல்ல நிறைய இருக்கும், ராமாவதாரம் நிறைய இருக்கும். அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தா வாமனாவதாரம், வராகாவதாரம், நரசிம்மாவதாரம், இந்த 3 அவதாரங்கள் நிறைய அனுபவங்களை ஆழ்வார்கள் அனுபவித்துள்ளார்கள். அதிலே இந்த வாமனாவதாரம் மிக மிக முக்கியமான ஒரு அவதாரமாக பார்க்கப்படுகிறது. எதனாலே என்றால் எம்பெருமான் தன்னுடைய அழகை காட்டி மகாபலியை வஞ்சிக்கிறான். அது இந்த வாமனாவதாரத்தில் முக்கியமாக சொல்லப்படுகிறது. வாமனாவதார சரித்திரம் சுருக்கமாக பார்க்கலாம். இதில் முக்கியமான அம்சம் என்னன்னா எம்பெருமானுடைய பிரம்மச்சரியம் அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த அவதாரத்தில் தான் எம்பெருமான் பிறக்கிறான், பிறந்த உடனே வளர்கிறான், வளர்ந்த உடனே அவனுக்கு இந்த உபநயன சம்ஸ்காரம் ஆகிறது. உடனே நேரே புறப்பட்டு மகாபலியிடத்திலே வந்து பிக்ஷை வாங்க
வாங்குகிறான். பிக்ஷை வாங்கின உடனே மூன்று அடியினாலே 3 திருவடிகளாலே எம்பெருமான் உலகத்தை முழுக்க அடக்கினான். திருவிக்ரம அவதாரம் நடக்கிறது. இப்படி இந்த அவதாரம் மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு அவதாரமாக அமைந்திருக்கிறது. அதாவது சுருக்க இருந்த காலத்திலே மிக மிக ஆச்சரியமான செயல்கள் நடந்த ஒரு அவதாரமாக இந்த வாமன அவதாரம் அமைந்திருக்கிறது. இதே இந்த பிரம்மச்சாரியை முக்கியமாக சொல்லப்படுறதுன்னு சொன்னேன். எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே இந்த பிரம்மச்சரியங்கிறது எல்லா அவதாரத்திலையுமே பொருத்தமாக சொல்லலாம். எங்கே பார்க்கலாம்னா கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் நான் நித்திய பிரம்மச்சாரின்னு சங்கல்பமே பண்றான். பரீட்சித்து மகாராஜா சுபத்ராவுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது, உத்தரையுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது, அவள் அந்த கர்ப்பத்திலே பரீட்சித்து மகாராஜா வைத்திருக்கிறாள். அப்பொழுது அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை இட்டு அவனையும் கொண்டுவிட வேண்டும். எல்லாரையும் அழிக்க, பாண்டவருடைய குலத்தை அழிக்க, பாண்டவரை அழிக்க முடியல, ஆனா அவருடைய குலத்தை இல்லாமல் பண்ணிவிட வேண்டும் என்று அஸ்வத்தாமன் இந்த பிரம்மாஸ்திரத்தை விட அது போய் அவருடைய கர்ப்பத்திலே தாக்கி அந்த சிசுவானது வயிற்றிலிருந்து கீழே வந்து ஒரு கட்டையாக வெளியேறது. அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய ஒருவன் வந்து இந்த கட்டையை தாண்டினான் என்றால் இதுக்கு உயிர் பிழைக்கும் என்று சொல்ல உடனே எல்லாம் கேட்கலாம், யாரை கேட்டு பிரம்மச்சாரி? உடனே கண்ணன் வந்து நான் தான் நித்திய பிரம்மச்சாரி என்று சொல்லி அங்கே அந்த சிசுவை தாண்ட உடனே அதற்கு உயிர் பிழைத்து எழுந்து அந்த பிறகு அந்த பரீட்சித்து என்று மிக பிரசித்தமான ராஜாவாக அவன் இருக்கிறான். அவனால தான் இந்த ஸ்ரீ பாகவதன் என்கிற புராணமே நமக்கு நன்றாக கிடைக்கிறது. அந்த இடத்துல நித்திய பிரம்மச்சாரி என்று எம்பெருமான் எப்படி சொல்றாங்கன்னா, இந்த அவன் பரமாத்மாவாக எல்லாருக்கும் அப்பாற்பட்டவனாக இருப்பதனாலே இந்த உடம்பு சம்பந்தமான தொடர்புலாம் அவனுக்கு பிராதானியம் கிடையாது. அவன் எப்பொழுதும் அந்த 16,108 பத்னிமார்களுடைய உடையவனாக இருந்தாலும் அவன் பிரம்மச்சாரியே சொல்லப்படுகிறான். இதே போல ராமாவதாரத்திலையும் அவன் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்தான் என்று சொல்லலாம். இந்த பிரம்மச்சரிய விரதத்தை பற்றி சொல்லும் பொழுது மாமியோர் இடத்து வியாக்கியானத்தை எடுத்து காட்டுறார். பிரம்மச்சரிய விரதம்னா கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தது மட்டும் இல்லை, சாஸ்திரத்தின்படி ஒரு கிரகஸ்தன் கூட பிரம்மச்சரியா இருக்கலாம். அந்த சாஸ்திரத்தை அவன் சொன்னபடிக்கு தன்னுடைய கிரகஸ்தாசிரமத்தை அமைத்துக் கொண்டு அதிலே சொன்ன அளவுக்கு மட்டும் அவன் தன்னுடைய பத்னியோட கலந்தான் என்றால் அதுவே பிரம்மச்சரியம் என்று ஒரு இடத்த மாமிகள் வியாக்கியானத்தை எடுத்து காட்டுறார். அப்படி எம்பெருமானுடைய எல்லா காலத்தையும் அவனுக்கு பிரம்மச்சரியம் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனா குறிப்பிட்ட இந்த இடத்துல இந்த வாமனாவதாரத்தை எம்பெருமான் அந்த பிரம்மச்சரியத்தை உண்மையாகவே காட்டில. ஏன்னா அவன் பிராட்டியை மறைத்துக் கொண்டே வருகிறான். அது என்னங்கிறது நாம இந்த அனுபவத்தை பண்ணும்பொழுது பார்க்கலாம். வாமனாவதாரம் எதனால் நடந்தது என்றால், மகாபலி என்பவன் இப்ப யாருன்னா பிரகலாதனுடைய பௌத்திரன், பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனன், அவனுடைய பிள்ளை மகாபலி. இந்த ஆமா பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனனுடைய பிள்ளை மகாபலி. இதுல விரோச்சனன் கொஞ்சம் சின்ன வயசுலயே மாண்டு போய்விடுகிறான். சின்ன வயசுல நாம நினைக்கிற சின்ன வயசு, அந்த காலத்துல எல்லாம் வாழ்ந்தவர்கள்னா யுகங்களை கடந்து கூட வாழ்ந்திருக்கார்கள். ஏன்னா இப்ப பிரகலாதன் எப்போ நரசிம்மாவதாரம் அது கிருத்தயுகத்தில் நடந்ததா இருக்கலாம். அதுக்கு பிறகு ராமாவதாரம் நடந்து அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரம் அந்த மகாபலியானவன் பிற்பாடும் கூட இருக்கிறான். எப்படியுமே மகாபலியை கூடதான் எல்லாம் முடியும். பிரகலாதனான அடுத்த வாமனாவதாரத்திலையும் பிரகலாதன் இருக்கிறான். அவன் இந்த மகாபலி, அதாவது மகாபலி விஷ்ணு பக்தனாக தான் இருப்பான். அவனுக்கு விஷ்ணு பக்திங்கிற குறையும் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் அசுரத்தன்மை மேலோங்கி விடுகிறது. அவன் அகங்காரங்கள் தலையெடுத்து விடுகிறது. அவன் ஒரு சமயம் விஷ்ணுவையே நிந்திக்க தொடங்குகிறான். வியாக்கியானங்கள் ஒரு எடுத்து காட்டுறான். பிரகலாதாழ்வான் மகாபலியை சபிக்கிறான். நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா உனக்கு இந்த சம்சாரத்தில் நிறைய கஷ்டம் ஏற்படும் என்று. இது ஒரு எந்த பாசுர வியாக்கியானம் ஞாபகம் இல்லை, ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஒரு பாசுரத்துல உனக்கு சம்சாரத்துல நிறைய கஷ்டம் வரும் என்று சொல்றார். அப்போ வியாக்கியானத்தை கூட இது கேட்கிறார், எதனால உனக்கு ஆத்ம நாசம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருக்கலாமே, ஏன் சம்சாரத்துல உனக்கு கஷ்டம் வரும் என்று சாபம் கொடுக்கிறார் பிரகலாதாழ்வான் என்று கேட்டுக்கொண்டு அதுக்கு விளக்கம் சொல்றார்.
அவனுக்கு இப்ப ஆசை சம்சாரத்துல தான், உலக விஷயங்கள்ல தான். அந்த உலக விஷயங்கள் அவனுக்கு கிடைக்காம போனாதான் அவனுக்கு தண்டனையா இருக்கும். அதனாலே அங்கே அவனுக்கு அதை போட்டு சாபம் கொடுத்தார் என்று எடுத்து காட்டுகிறார். அப்படி இந்த பிரகலாதானுடைய பேரனாக இருந்தா கூட இவனுக்கு கலக்கம் ஏற்படுகிறது. விஷ்ணுமுக்தனா இருந்தவனுக்கே கலக்கம் ஏற்படுகிறது. அவனுக்கு அந்த அகங்காரம் அகங்காரங்கள்லாம் மேல வந்து அவன் என்ன பண்றான், தன்னுடைய தகுதிக்கு மீறி எல்லா உலகங்களையும் தானே ஆள வேண்டும் என்று பார்த்து சொர்க்கலோகம் வரைக்கும் தன்னுடைய ஆட்சியை பெருக்க வேண்டும் என்று பார்க்கிறான். அதனால இந்திரனுக்கே கஷ்டம் கொடுத்து அவர்களுடைய குடியிருப்பே இல்லாதவரையே பணிபுரிகிறான். இவர்கள் என்ன பண்றது, குடியிருப்பே இல்லாமல் போயிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார்கள். தேவர்கள் எல்லாம் வந்து பிரார்த்திக்கிறார்கள் எம்பெருமானிடத்தை, நீ தான் வந்து எங்களை ரசிக்க வேண்டும். வழக்கம் போல அவர்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உடனே எம்பெருமானிடத்தில் தான் வருவார்கள். எம்பெருமானும் சரி, நான் தக்க சமயத்திலே உங்களுக்கு அவதாரம் பண்ணி நான் உங்களுடைய துன்பத்தை போக்குகிறேன் என்று ஆணையிட்டால் தேவர்கள் என்பவர்கள் எம்பெருமானுக்கு அடிபணிந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கலக்கம் ஏற்படும். இருந்தாலும் ஓரளவுக்கு அவர்கள் அந்த கலக்கத்திலே இருந்தாலும் கூட எம்பெருமானை மதிக்கணும் என்று பொதுவாக தெரிந்து வைத்திருப்பவர்கள். எப்பொழுது கஷ்டம் வந்தாலும் எம்பெருமானத்தை வருகிறார்கள். அதுவே ஒரு நல்ல குணம். அப்படி எம்பெருமானத்தை வந்து அவர்கள் பிரார்த்திக்கிறோம், சரி நான் பண்ணுகிறேன், உங்களுக்கான காரியத்தை பண்ணுகிறேன் என்று சொல்ல, அப்பொழுது எம்பெருமான் அதிதிக்கும் கஷ்யப முனிவருக்கும் பிள்ளையாக பிறகிறான். இந்திரனுக்கும் அதிதி தான் தாய். அந்த அதிதியினுடைய பிள்ளையாக எம்பெருமான் அவதரிப்பதனாலே அவன் உபேந்திரன் என்று சொல்லப்படுகிறான். அதுதான் வாமனாவதாரம். அவன் தேவ யோனியில வந்து பிறக்கிறான். அதாவது எம்பெருமான் இனிய யோனியாய் பிறந்தாய் சொல்லும் பொழுது அவன் தேவ யோனியிலும் பிறக்கிறான், மனுஷ யோனியிலும் பிறக்கிறான், அதே போல விலங்கு பிறவியிலும் பிறக்கிறான், தாவர பிறவியிலும் பிறக்கிறான். எல்லா அவதாரத்தையும் பண்ணினான் எம்பெருமான். அவன் வந்து எப்பொழுதுமே மனுஷ ரூபத்துல தான் இருப்பாங்கதான் கிடையாது. தேவ பிறவியா பிறந்தது வாமனாவதாரம், விலங்கு பிறவியா பிறந்தது மத்தியாவதாரம், கூர்மாவதாரம், வராவதாரம், நரசிம்மாவதாரம் ரெண்டு சேர்ந்தது. மனிதன் உடம்பு சிம்மத்தலை. அதுக்கு பிறகு பிறந்த அவதாரங்கள் எல்லாம் மனித பிறவிகள். அதாவது வாமனாவதாரம் தேவ பிறவி. அதுக்கு மேல பரசுராமாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கி அவதாரம் வரை இதெல்லாம் மனித பிறவியாக இருக்கிறது. விலங்கிலே வராவதாரம், மத்தியாவதாரம், கூர்மாவதாரம் இருக்கு. குப்ஜாமரமாக, அதாவது ஒரு குட்டை மாமரமாக எம்பெருமான் அவதரிக்கிறான் என்று சாஸ்திரங்களில் காட்டப்படுறது. இப்படி எல்லா விதமான பிறவிகளும் எம்பெருமான் கிடைக்கிறான். அதிலே தேவ பிறவியாக இந்த வாமனாவதாரம் ஏற்படுகிறது. அப்படி அந்த எம்பெருமான் பிறந்த உடனே அவனுக்கு உபநயன சம்ஸ்காரம். ஏன்னா அவன் பிறந்ததே மகாபலி இடத்துல போய் எப்படியாவது அந்த மகாபலியை ஜெயித்து வர வேண்டும், அதுக்கு சட்டத்திற்கு காரியங்கள் பண்ண வேண்டும் என்று கீழால் பிறந்து சிறப்பால் வளராது என்று அந்த வாசனத்தை பெய்து வந்தாரி வாசனை வியாக்கியானத்தை எடுத்து காட்டுறார். பிறந்த உடனே அவனுக்கு அடுத்தடுத்து சம்ஸ்காரம் நடந்து உடனே அவனை அனுப்பிச்சார். ஒரு உபநயனத்தை பண்ணி நீ போய் எப்படியாவது அந்த மகாபலி இடத்துல இந்த ராஜ்யத்தை திரும்பி வாங்கிட்டு வரணும், அதுதான் அவனுக்கு இங்கே இடப்பட்ட கட்டளை என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார்கள். எம்பெருமான் யோசிக்கிறான், சரி நாம் போதாலும் முடிவு பண்ணியாச்சு, எப்படியாவது போய் மகாபலிடத்தை ராஜ்யத்தை வாங்கணும், எப்படி வாங்குறது என்று பார்க்கும் பொழுது இப்ப ராவணனோ இரண்யகசிபோ இவர்களெல்லாம் அசுரத்தன்மை பொருந்தியவர்கள். அவர்களிடத்தில் எந்த நல்ல குணமும் இல்லை. எப்பொழுதுமே அவர்கள் அசுரத்தன்மையோடே இருக்கார்கள். ஆனா மகாபலியை பார்த்தா அவன் எப்படி இருக்கிறான்னா ஓரளவுக்கு தக்க குணம் அவனுக்கு இருக்கவும் இருக்கு. அதே சமயம் அவனுக்கு இந்த ஔதாரியம் என்ற ஒரு குணம் இருக்கு, வள்ளல் தன்மை. அவன் பொழுது அதை வெளிப்படுத்துகிறான் அந்த வள்ளல் தன்மையை. அப்படி அந்த வள்ளல் தன்மையை காட்டும் விதத்திலே தான் ஒரு யாகத்தை அவன் நடத்திக்கிறான். அந்த சமயத்துல அதாவது பெருமாள் இங்கே வாமனாக போகும் பொழுது இவன் பெரிய யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த யாகசாலையில் தான் எம்பெருமான் போகிறான். இவன் என்ன பண்றது, எப்படி நாம் இவனை ஜெயித்து எப்படி இவனுக்கு அந்த இடத்தை வாங்குவது யோசிச்சே போகும் பொழுது இவனை நாம் ராவண இரண்யகசிபுக்களையெல்லாம் அம்பை கொண்டு அழித்து, ஆயுதத்தை கொண்டு அழித்து இவனிடத்திலிருந்து நாம் ராஜ்யத்தை மீட்கக்கூடாது. ஏன்னா இவனிடத்தில் நல்ல குணம் இருக்கு. அதாவது வள்ளலா இருந்த ஒருத்தனை போய் நாம் துன்புறுத்தி அடித்து கொண்டு அவனிடத்தை இந்த ராஜ்யத்தை வாங்கினா உலகமே நம்ம பார்த்துக்கணும். என்னதான் இருந்தாலும் அவன் நல்லவனா இருந்தான், எல்லாருக்கும் உதவி பண்ணி கொண்டிருந்தான், அவனை போய் இப்படி எம்பெருமான் பண்ணி வச்சாங்க என்று உலகம் கூப்பிடும். அதனால அதுவும் நாம் பண்ணக்கூடாது என்று பார்த்து யோசித்து தான் சரி இவனை நாம் ஏமாற்றி வாங்கலாம், வஞ்சித்து வாங்கலாம் என்று இந்த
யாகசாலையை நோக்கி போகிறான். இந்த வாமனாவதாரத்தை எம்பெருமான் எப்படி இருப்பாங்கிறதையும் ஆழ்வார்கள் பாசுரங்களிலேயே நிறைய இடங்கள்ல வியாக்கியானங்கள் வரும்போது காட்டப்படுகிறது. அதாவது இந்த வாமன என்ற சப்தத்துக்கு குள்ளன் என்று ஒரு அர்த்தம், அழகன் ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தமும் சொல்லுவார்கள். இந்த குள்ளன் என்று இருப்பதனாலே முக்கியமா அதைத்தான் எடுத்துக் கொள்கிறார்கள். அவன் எவ்வளவு குள்ளமா இருப்பாங்கிறதுக்கு வியாக்கியானங்களை எடுத்து காட்டுவார்கள். இப்போ உலகத்துல குள்ளர்கள்லாம் இருப்பார்கள் இல்லையா, அந்த குள்ளர்கள் எல்லாம் கொண்டு நிக்க வச்சு வாமனாவதாரத்தை எம்பெருமான் நிக்க வச்சா அந்த குள்ளமா இருக்கும்போது எப்படி இருப்பாங்க, திரிவிக்ரமாவதாரம் மாதிரி இருப்பாங்க. அவ்வளவு குள்ளமா எம்பெருமான் இருக்கான். அப்படி மிக மிக குள்ளமான உருவத்தை எடுத்துக்கொண்டு இங்கே போகிறான். இன்னொரு விஷயமும் சொல்லுவார்கள். கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் அழகுகிறது எல்லாருக்கும் தெரியும். சாட்சாத் மன்மதா என்று ஸ்லோகமே இருக்கு. அதாவது மன்மதனுக்கும் மன்மதனாக இருப்பவன் எம்பெருமான் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு அழகு. கிருஷ்ணாவதாரத்தில் அவன் எப்படி இருப்பான், உயரமா சாதாரணமா நம்ம கூட மனிதர்கள் இருக்கக்கூடிய உயரம் வச்சுக்கலாம், 7 அடின்னு வச்சுக்கலாம். இப்போ ராமாவதாரத்தை 8 அடின்னு சொல்லுவார்கள் எம்பெருமான். கிருஷ்ணாவதாரத்தில் கொஞ்சம் குறைஞ்சி ஒரு 7 அடின்னு இருக்கலாம் வச்சுக்கலாம். அப்படி 7 அடியோ 6 அடியோ நமக்கு சரியான உயரம் தெரியல. ஆனால் ஒரு சாமானிய ஒரு மனிதனுடைய உயரத்தை அவங்க எடுத்துக்கலாம் பார்க்கலாம். அதுல இருக்கக்கூடிய அழகெல்லாம் சுருக்கி இந்த குள்ளமான வடிவம், ரொம்ப ரொம்ப குள்ளமான வடிவம், அந்த குள்ளமான வடிவத்துக்குள்ளே கொண்டு வந்து திணிச்சான்னா அது எப்படி இருக்கும்? இது சொன்னா நமக்கு புரியாது. சுலபமான புரியணும்னா ஒரு 10 படி பால் இருக்கு, அதை நல்லா காய்ச்சி குண்டை காய்ச்சி இவ்வளோண்டு ஒரு திரட்டி பாலா ஆக்கினோம்னா அந்த பால்ல இந்த ரசம் எல்லாம் சேர்ந்து அதுக்குள்ள வந்துடும் இல்லையா? அதை போல எம்பெருமான் உயரமா சாமானியமா இருக்கக்கூடிய அந்த அழகையெல்லாம் சுருக்கி இந்த குள்ளமான உருவத்துக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா அந்த அழகன் தான் அதுல ஒரே சமயத்திலே நன்றாக காட்டப்படும். அப்படி அவ்வளவு அழகாக இருந்தான் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த எம்பெருமான் வாமனாவதாரத்திலே மிக மிக குள்ளமான உருவத்தை எடுத்துக்கொண்டு இந்த யஜ்ஞவாணியை இந்த யாகசாலையை நோக்கி போகிறான். அவனிடத்தை எப்படி வாங்குறதுங்கிறத யோசிச்சுட்டே போகும் பொழுது சரி முடிவு பண்ணிட்டான் எம்பெருமான், இவனிடத்திலே நாம் ஏதோ ஒரு விதத்திலே கேட்டே வாங்கிடலாம். அவனிடத்தை வல்லத்தன்மை இருக்கு, எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு அவன் தயாரா இருக்கான். அப்ப அவனிடத்தை கேட்டே வாங்கிடலாம். ஒருத்தன் எல்லாம் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கிறவனிடத்தை போய் எதுக்கு அடித்து விடுத வேண்டும், அதனால அவனை கேட்டே வாங்கிடலாம் முடிவு பண்ணி வைக்கிறான். நேரம் அந்த யாகசாலைக்கு போறான். போன உடனே எங்க யாகம் பெருசா நடந்துட்டு இருக்கு. அதே தானங்கள் நிறைய பண்ணிடுறான் மகாபலி. இந்த தானங்களை பண்ணும் பொழுது எம்பெருமான் அந்த மகாபலிக்கு முன்னாடி போய் நிற்கிறான். என்ன உடனே பெருமான் நினைக்கிறான், சரி நான் வந்திருக்கேன், என்னை இவன் பார்ப்பான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குள்ளமா இருக்கும், ஒரு சின்ன வழியில இருக்கான். இவன் மகாபலிக்கு வந்ததே தெரியல, அவ்வளவு சின்ன உருவத்தில் இருக்கிறதுனால. அதுவும் அந்த சின்ன உருவத்தை போகும்பொழுதும் அழகான மான் தோலை அணிந்து கொண்டு இந்த மான் தோலை போட்டு தன்னுடைய திருமாவளத்தில் இருக்கக்கூடிய பிராட்டியை மறைத்து கொண்டு போகிறார். இந்த பிரம்மச்சாரின்னு சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல பூர்வர்கள் எடுத்து காட்டுவார்கள். நிச்சயமாகவே பிராட்டியோடு எப்பொழுதுமே கூடியிருப்பவன். பிராட்டி அகலகிதான் இறையும் என்று சொல்கிறார். அகலகிதான் இறையும், இது பிராட்டியோட வார்த்தை. இந்த பாசுரத்தில் அகலகிதான் இறையும் என்று அகலகிதனுடைய உரைமான்னு நம்மாழ்வார் பாடக்கூடிய பாசுரத்திலே அகலகிதான் இறையும் அப்படிங்கிறது பிராட்டியோட வார்த்தை. பிராட்டி சொல்கிறார், ஒரு நிமிஷம் கூட நான் ஒரு கனவோட உங்களை விட்டு உங்களுடைய மார்பை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறார். அகலகிதான் இறையும் என்று அப்படி சொல்லிக்கொண்டு அகலகிதனுடைய உரைமாறு அப்படி அகலகிதனுடைய சொல்லிக்கொண்டு அவனை திருமார்களே இருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடிய அந்த பிராட்டியை எம்பெருமான் இப்ப காட்டக்கூடாது, பிரம்மச்சாரியா வந்துட்டு இருக்கான். பிராட்டி திருமார்களே இருந்திருந்து நன்றாக தெரிகிறாள். அப்ப என்ன பண்றான், அந்த மான் தோலை எடுத்து மறைத்துக் கொள்கிறான். பிராட்டி தெரியக்கூடாதுன்னு அவ எப்படி பார்க்கிறான், என்னை எப்படி மறைக்கிறான், நீ எந்த அவதாரமா இருந்தாலும் நான் உன்னோட வருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டிருக்கும் பொழுது எப்படி என்னை மறைக்கலாம்? இந்த ஒரு அவதாரத்துல முக்கியமா அவனுடைய பிராட்டியினுடைய தரிசனம் நேரே அவன் அருகே தெரியாது. அப்படி தன்னுடைய மாந்தோலை போட்டு மறைத்துக் கொண்டு நல்ல பிரம்மச்சாரியாக வருகிறான். அவன் அங்கே வந்து நிறுத்த அவனுக்கு தெரியல, மாவலியே தெரியல பெருமாள் இருக்கான்றது. உடனே இவன் பார்க்கறான், மாவலி அப்படின்னு கூப்பிடுறான். மகாபலின்னு ஆச்சரியம். நம்ம பெற்ற அப்பா கூட நம்ம மகாபலியை கூட்டது இல்லை. நம்ம யாரு பேர் சொல்லி நம்ம சக்கரவர்த்தி இத்தனை தானம் வேற பண்ணிட்டு இருக்கோம். யாராவது கொடுக்குறவனுக்கு பேரை சொல்லி விடுவாடா,
எதனால இவனுக்கு முன்னே விஷயம் எடுத்து பழக்கம் இல்லை. அதனால எப்படி பேசணும் என்ன கேட்கணும் தெரியல. இங்க போயிட்டு சரி நம்ம என்ன வேணும், ஏதோ இடம் வேணும், இந்த உலகம் தான் வேணும், அது வாங்கிறதுக்கு என்ன பண்ணணும், முன்னாடி இடம் வேணும்னு கேட்கணும். அதுக்காக மாவலி அப்படின்னு கூப்பிடுறான். இதுதான் ஆழ்வார் பாசனம். மாவலி மோடிதா என்று ஆழ்வார் பாசனத்தை காட்டுறோம். அதை எடுத்து பூர்வர்கள் அழகாக நடக்கிறார். என்ன மாவலி மோடிதாங்கிறது நமக்கு இதுதான் பேசி சொல்ல தெரியாது. பூர்வர்கள் வியாக்கியானத்தை காட்டுறது நமக்கு தெரியுது. மாவலி அப்படின்னு கூப்பிடுறான் பெருமாள். உடனே மகாபலி பார்க்கறான், யாரு கூப்பிடுறாங்க அப்படின்னு கணி யாருமே தெரியாது. யாரு யாரு யார் பேர் சொல்லி கூப்பிடுறது கேட்கறான். அப்புறம் நான் கீழே கீழே பாரு என்ன பாரு நான் இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குனிஞ்சு விட்டு பார்த்தா அங்கே எதிர்மான சின்ன உருவத்தை தெரியும். தெரிஞ்ச உடனே மாவலியும் கூட்டியே என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, நீ நாலு என்ன விஷயம்னு கேட்க எதிர்மான் சொல்றான், நான் வாமனன், நான் இங்கே வந்திருக்கேன், இந்த இடத்துல எனக்கு ஒன்று வேணும். அது என்ன வேணும்னா மூவடி. மூவடியா? மூவடினா மூன்று அடி, 3 அடி எனக்கு வேணும், 3 அடி நிலம் வேணும். மூவடி சரி, மூவடி நிலம் என்ன தா, அவ்வளவுதான். மாவடி மாவலி மூவடி தா, இதுதான் ஆழ்வார் சொல்றார். எதிர்மான் கேட்கறது மாவலி கூப்பிடுறான். உடனே மாவலி என்ன அப்படின்னு கேட்க, மூவடி. மூவடியா? மூவடினா என்ன அப்படின்னு தா, மூவடி கொடு அப்படின்னு கேட்கறது. அப்படி கேட்கவே உடனே சரி நீ கேட்கறையா நான் கொடுக்குறேன் என்று மகாபலி ஒத்துக்கொள்கிறான். ஒத்துக்கொண்ட உடனே இப்போ இங்கே சுற்றி இருக்கிறார்கள் அவனுடைய மந்திரிகள், முக்கியமா சுக்கராச்சாரியர் இருக்கார். இந்த சுக்கராச்சாரியர் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார். பார்த்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவன் வந்திருக்கிறது எவ்வளவு தான் வந்திருக்கான், அவன் தான் இவனை மகாபலி ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான், அவனிடத்தை ஏமாற்றக்கூடாது இவன் என்பதை மனதிலே கொண்டு சுக்கராச்சாரியர் சொல்றார். அவன்கிட்ட வந்து மகாபலி கொஞ்சம் வா, இப்படி எல்லாம் நீ யாரோ ஏதோ கேட்கிறான்னு ஒத்துக்கிறாரு. அவன் பார்த்தாலே தெரியுது எம்பெருமான் தான் வந்திருக்கான், அவன் விஷ்ணு தான், அவன் உன்னை ஏமாற்றி உன்னிடத்துல இந்த ராஜ்யத்தெல்லாம் பறித்துக் கொள்வதற்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, அப்போ மகாபலி சுக்கராச்சாரியோட சொல்லிடணும், இல்லை அதெல்லாம் என்னால பண்ணாம இருக்க முடியாது, நான் எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு அழகா ஒரு குழந்தை வந்து என்ன கேட்கறான், அதெல்லாம் வியாக்கியானத்தை ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருக்காரு. பெருமானை பார்த்த உடனே எல்லாரும் கொடுக்கணும்னு ஆசை வந்துருக்கணும். இந்த குழந்தை கொடுக்காம யார் எந்த குழந்தை கொடுக்குறோம், இவ்வளவு அழகா நம்ம இடத்துல வந்திருக்கான், இவன் கேட்க மாட்டானா நம்ம காத்து இருக்கோம், இவன் கேட்கறா நம்ம எப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு அந்த மகாபலிக்கு எல்லாம் தோன்றி விட்டது. அது தோன்றதவே சுக்கராச்சாரியர் சொல்லிடலாம், இல்லை இல்லை நீ சொல்றதுலாம் நான் கேட்க முடியாது, நீ எனக்கு மந்திரியா இருக்கலாம், ஆனாலும் நீ சொல்வதை நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லிடலாம். அதாவது ரொம்ப அழகா இந்த விஷயங்கள்லாம் சூட்சமான அர்த்தங்கள்லாம் எடுத்து காட்டியிருக்காரு. சுக்கராச்சாரியர் தான் மகாபலி குரு. குருவுடைய வார்த்தையை மீறக்கூடாது, மீறினா தண்டனை கிடைக்கும். அதனாலதான் அவனுக்கு ராஜ்யம் போச்சு அப்படின்னு சொல்றார். ஆனா குரு என்ன பண்றார், தர்ம காரியத்தை தடுக்கிறார், அவருக்கும் தண்டனை, அவருடைய கண்ணு போயிடுது. தர்ம காரியத்தை தடுக்கிறதுனால அவருக்கு கண்ணு போயிடுது, குரு பேச்சை கேட்கறதுனால இவன் கேட்காதே அவருக்கு ராஜ்யம் போயிடுது. எப்படின்னா சூழ்நிமான அர்த்தம் அங்கே இதெல்லாம் வியாக்கியானம் எடுத்து காட்டுவார்கள். அப்படி அவர் சுக்கராச்சாரியர் தடுக்கும் பொழுது இவன் அதை கேட்கவில்லை. சரி கமண்டலத்தை கொண்டு வா, ஜலத்தை கொடுக்கலாம், ஜலத்தை கொடுத்து தார வார்த்தை கொடுக்கிறேன், உங்களுடையதானே வேணும் உனக்கு, முன்னாடி அளந்துக்கோ என்று சொல்ல கமண்டலத்தை எடுத்து ஜலத்தை நிறைத்து அந்த தாரை வார்த்தை கொடுப்பதற்காக மகாபலி வருகிறான். அப்பொழுதுதான் சுக்கராச்சாரியர் என்ன பண்றார், வண்டு வழியிலே போய் இந்த கமண்டலத்து ஓட்டையிலே அமர்ந்து கொள்கிறார். அப்பவும் என்ன பண்றான் பெருமான், இதெல்லாம் பார்த்துட்டு அவன் தெரியும் இந்த சுக்கராச்சாரியர் நல்ல தண்டனை கொடுத்தான் அப்படின்னு பார்த்து கையில தர்பை வச்சிருக்கான். இந்த தர்பை தான் இப்போ அவன் சக்கராயுதம் போல, அதை கொண்டு சுக்கராச்சாரியருடைய கண்ணை குத்திடுறான். இந்த கமண்டலத்து ஓட்டையில இருக்கிற ஏதோ அடைச்சு இருக்கு ஜல வரலன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த தர்பையை வச்சு போட்டு அந்த கண்ணு குத்தப்பட்டு அதிலிருந்து வெளியே வந்துடுறார் சுக்கராச்சாரியர். அதுக்கப்புறம் ஜலம் வந்து கையில விழுது. கையில வந்து விழுந்த உடனே பெருமான் வளர்ந்து வருகிறான். எப்போ எந்த க்ஷணத்தை அது விழுந்ததோ அதுக்கு அடுத்த க்ஷணத்தை பார்த்தா பெருமானுடைய திருவடி மேல அந்த கடாரத்தை போய் விழுந்தான். ஆழியிட சங்கு வில்லு விளைந்த பதியத்துல இந்த பாசனத்தை ரொம்ப அழகா இதை வியாக்கியானம் பண்ணியிருந்தார். கையில ஜலம் விழுந்தது தெரியும், அடுத்து பார்த்தா திருவடி மேல இடிச்சிருக்கான். அவ்வளவு வேகமா வளர்ந்துருக்கான். ஒரு திருவடி மேல வளர்ந்துருக்கு, ஒரு திருவடி கீழே வளர்ந்துருக்கு. பூமி முழுக்க ஒரு திருவடியாக அடைந்து கொண்டான், மேலே முழுக்க இன்னொரு திருவடியாக அடைந்து கொண்டான். அப்படி இங்கே 2 அடியை போட்டு மொத்த உலகத்தை அளந்த பிறகு 3வது அடி எங்க வைக்கிறது என்று கேட்க உடனே இங்கே மகாபலி கேட்கிறான், 3வது அடி கேட்டியே, 3வது அடி வாங்கவே இல்லையே சொல்ல. அப்பொழுது எம்பெருமான் அதை உன்னுடைய தலையில வைத்து அவனுடைய தலையில வைத்து அவனை பாத்தாள லோகத்துக்கு கீழே அனுப்பி அங்கே அவனுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தான். எம்பெருமான் யாரையும் மொத்தமா ஏமாற்றுவதில்லை, அவனுக்கு இருக்கக்கூடிய அவதாரியத்தை பார்த்து அவனுக்கு அந்த ஒரு ராஜ்யத்தை கொடுத்து அவனை அங்கே ரட்சிப்பதாக சொல்லி
அவனுக்கும் நன்மையை பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவன் யாருன்னா நமுச்சிங்கிறவன். அந்த நமுச்சிங்கிறவன் என்ன பண்றான், அவனும் மகாபலியுடைய பிள்ளை. மகாபலியுடைய பிள்ளை யாருன்னா வானந்தனும் மகாபலியுடைய பிள்ளை தான். எவ்வளவு அந்த தொடர்பு பார்த்தோம்னா பிரகலாதாழ்வான், விரோச்சனன், மகாபலி, மகாபலியுடைய பிள்ளை பாணன். இந்த பாணன் எல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை வந்து சண்டை போடுறான். எவ்வளவு யுகங்கள் தாண்டி அவர்கள் அந்த பரம்பரை வந்திருக்கிறது தெரியுது நமக்கு. அவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கார்கள். அந்த ஆயுளானது நீண்ட ஆயுளாக இருக்கு. அந்த நமுச்சி வந்து சண்டை போடுறான். எப்படி எங்க அப்பாவை ஏமாத்தலாம், இந்த சின்ன காலை கட்டி எப்படி பெரிய காலவே அடிக்கலாம். இதுதான் எங்களுடைய மாயம். அவனுடைய ஆச்சரியமான செயல் என்னன்னா 3 விஷயம் காட்டுறாரு. சமீபத்தை பகவத்கீதை காலத்தை அனுபவித்தோம். எங்களுடைய இந்த மாயம் என்பது என்னன்னா, எம்பெருமான் உபயமூர்த்தி நாதன். ஆனா அங்க வரும்போது எப்படி வந்தான், ஒண்ணுமே இல்லாதவனாக வந்தான். அதே போல ஸ்ரீயப்பதி, ஸ்ரீயக்கே பதியாக எல்லா செல்வத்துக்கு யார் அடுத்தது என்று உலகம் பொதுவாக கொண்டாடி இருக்கோம். அந்த ஸ்ரீ மகாலட்சுமி, அவளுக்கே இவன் பதியாக இருக்கிறான். அவன் எப்படி வருகிறான், பிரம்மச்சாரியா வரான். இது ஒரு மாயம். கடைசியில சிறிய காலை கொண்டு பெரிய காலாலே இந்த உலகத்தை அளந்து இந்த ராஜ்யத்தை பறித்துக் கொண்டான். 3 விதமான மாய செயல்களை பண்ணினார். இதுதான் அவனுடைய மாயம். மாய புத்தாவாமனான் பாடுறார், மாயா வாமனையும் பாடுறார். பல இடங்கள்ல எங்களுடைய அவதாரத்தை சொல்லும்பொழுது இந்த மாயம் மாயம் மாயம்னா பொய்ங்கிறது ஒரு சிலர் அவருடைய கொள்கைகளாக வச்சிருக்கார்கள். இங்கே அங்கதான் அவங்க பேசணும். அவருடைய கொள்கை மாயம்னா பொய் என்று அவர் சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் மாயங்கிற அந்த சப்தத்துக்கு ஆச்சரியம் என்று பல இடங்களில் வியாக்கியானத்தை எடுத்து ஆச்சரியம் என்று காட்டுகிறார். அவ்வளவு ஆச்சரியமான தன்மைகளை உடையவனாக எம்பெருமான் இருந்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். இதில் இந்த பிரம்மச்சரியங்கிறது முக்கியமாக, அதாவது பிரம்மச்சரியத்துக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள்னா, புறநடக்கம் இருக்கணும், லட்சை இருக்கக்கூடாது, அதே போல அதிகமான தேவைகள் இருக்கும். இதெல்லாம் பிரம்மச்சரியத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான தன்மைகள். இப்ப எம்பெருமான் எப்படி வாமனாக வருகிறான், ஒரு மான்கோள் அதை அணிந்து கொண்டு வருகிறான், உபநயன மாணவனாக வருகிறான். கோபமே வரக்கூடாது. பிரம்மச்சரியாக இருந்தால் விஷயம் எடுக்கணும். போய் குருவிடத்தில் குரு பிரவாசம் பண்ணும் பொழுது இவன் தான் போய் விஷயம் எடுத்து வந்து அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள விறகெல்லாம் வெட்டிட்டு வந்து எல்லாம் பண்ணணும், காரியெல்லாம் பண்ணணும். இப்போ விஷயம் எடுக்க போகும்போது ஒரு வீட்டில் விஷயம் கொடுப்பார்கள், இன்னொரு வீட்டில் விஷயம் கொடுக்க மாட்டார்கள். அதனால விஷயம் கொடுக்கலையே அப்படின்னு அவர்களிடத்துல கோவப்படணும். எனக்கு என்ன மாதிரி விஷயம் கொடுக்காம இருக்காமே கோவப்படக்கூடாது. அவர்களிடத்தையும் சிரித்த முகத்தோட நாளைக்கு இருந்தால் கிடைக்கணுங்கிற அந்த எண்ணத்தோடய போகணும். இந்த தன்மைகள் எல்லாம் அந்த பிரம்மச்சரியத்தில் இருக்க வேண்டியது. புறநடக்கம் முக்கியமாக இருக்கணும். யாரிடத்தையும் சமம் தமம் என்று 2 உட்புறங்களே சரி வெளிப்புறங்களே சரி அடக்கி இருக்க வேண்டும். இதெல்லாம் பிரம்மச்சரியத்துக்கு முக்கியமானது. இதெல்லாம் எந்தமான இந்த அவதாரத்தையும் எடுத்து காட்டினான். இந்த உபநயன சம்ஸ்காரமே எதுக்காக பண்ணப்படுறது முக்கியமாக புரிஞ்சுக்கணும். 2 நிமிஷம் அதை சொல்லி முடிச்சிடுறேன். உபநயன சம்ஸ்காரம் என்பது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் 3 பேருக்குமே பொதுவானதுதான். பிராமணர்கள் மட்டும் கிடையாது. பிராமண, வைசிய, சத்திரிய, வைசியர்கள் 3 பேருக்குமே உபநயனம் உண்டு. ஒரு வயதிலே அவர்களுக்கு பண்ண வேண்டும். பிராமணர்கள்னா 8 வயது, சத்திரியர்கள்னா 10 வயது, 12 வயது உள்ள, வைசியர்கள்னா இன்னும் 2 வயது 3 வயது தள்ளி போடலாம் என்று சொல்கிறார்கள். 15 வயது 16 வயசுக்குள்ள உபநயனம் பண்ணணும். இந்த உபநயனம் பண்ணக்கூடியதுக்கான குறிக்கோள் என்ன? இவன் பிரம்மோபதேசம் பெற்று, அதாவது காயத்ரி மந்திரத்தை உபதேசமாக பெற்று அதற்கு பிறகு பிரம்மத்தை தேடக்கூடிய நிலையிலே இவன் இருக்க வேண்டும். அது எப்படி அவன் பண்ணுவான்னா, சாஸ்திரத்தை கற்றுக்கொண்டு நல்ல வேத அத்தியனம் பண்ணி அதுக்கு மேலே புறநடக்கத்தோட, அதாவது ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் 2 வேட்டி 4 வேட்டி இதை மட்டும் வச்சுட்டு தரையிலே படுத்துக்கொண்டு ஒழுங்கா குரு பிரவாசம் பண்ணி ஆச்சாரிய சுசூஷை பண்ணி நல்ல விதத்திலே சாஸ்திரத்தை முதலிலே வேதத்தை கற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு அதனுடைய அர்த்தங்களை கற்றுக்கொண்டு வைராக்கியத்தை வளர்த்துக் கொண்டு இந்திரிய ஜெயத்தோடு வாழ்ந்து நல்ல ஒரு சாஸ்திர பாடத்தை எல்லாம் முடித்து அதுக்கப்புறம் ஒரு 20 வயசு அதுக்கு மேலே அவன் முடிவு பண்ணிக்கலாம். கிரகசாஸ்திரத்துக்கு போறானா இல்லை அப்படியே பிரம்மச்சாரியா இருக்க போறானே முடிவு பண்ணிக்கலாம். அதுவும் சாஸ்திரத்துக்கு இடம் போகுது. இப்படியெல்லாம் இருப்பதற்காக தான் உபநயனம். பல சமயங்கள் எப்படி ஆகுது, உபநயனம் வருதோ எல்லாரும் படிக்கலாம், நான் படிக்கிறேங்கிற மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பா உபநயனம் பண்ணக்கூடியவர்கள் அதற்கான அனுஷ்டானங்களை தெரிந்து கொண்டு ஆரம்பத்தில் சந்தியாவந்தம் சமிதானம் ஒரு விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை முறையாக அனுஷ்டித்து ஒழுங்காக வேதத்தை
அதனுடைய அர்த்தங்களை கற்றுக்கொண்டு இதெல்லாம் பண்ணணும். அது பண்ணலைன்னா உபநயனம் பண்ணதே பிரயோஜனம் இல்லை. தாத்தா சொல்லுவா முன்னாடி மூடல் பணம் அந்த காலத்துல தான். இப்போதான் நிறைய பண வசதி தான் இருக்கு, ரொம்ப சௌகரியமா செலவு பண்ண முடியாது. அந்த காலத்துல இவ்வளவு பண வசதி தான் கிடையாது. உபநயனம் பண்ணணும்னா ஏதோ ஒரு சரியாக பண்ணணும், டிவி சரியாக பண்ணணும், ஏதோ நமக்கு ஒரு இந்த பாத்திரங்கள் வெளியே பார்த்தா ஏதோ கொஞ்சம் அடிப்படையாவது வாங்கணும் இல்லையா? அந்த அளவுக்கு ரொம்பலாம் வசதிகள் கிடையாது. இருந்தால் ஏதோ ஒரு கொஞ்சம் அந்த காலத்துல தெரிஞ்சு 10,000 ரூபாய் செலவாச்சுன்னு நினைக்கிறேன். தாத்தா சொல்லுவாங்க 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு உபநயனம் பண்ணிருக்கு, ஒரு சந்தியாசனமாக பண்ணடா அப்படின்வா. அந்த அளவுக்கு ஒரு எவ்வளவு இந்த விஷயத்துல நாம ஆர்வம் இல்லாமல் இருக்கோங்கிறது காலப்போக்கிலே இந்த கால மாற்றத்தினால நமக்கு தெரியுது. அது கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய ஆசை. கண்டிப்பா அவர்களுடைய வர்ணத்தை கேட்டார்களோ என்ன விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை முறையாக கற்றுக்கொண்டு நல்ல ஆத்ம ஞானத்தை பெறுவதிலே குறிக்கோளாக இருந்து கொண்டு பெரியவர்களுடைய விஷயங்களை அடிபணிந்து கற்றுக்கொண்டு ஒரு 20 வயசு 22 வயசு 23 வயசு வரும்போது நல்ல சிறந்த வைராகியத்தோட எந்த இந்த உலகத்தில் எவ்வளவோ நமக்கு மனத்தை கலைப்பதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அந்த காலத்திலே தேவையில்லை அளவுக்கு இப்போ இந்த காலத்துல கையிலே ஒன்று இருக்கு. இதை வச்சே எதை வேணா பார்த்துட்டே இருக்கலாம். பொழுது போறது 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி 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 படி பண்ணியே 3 மணி நேரம் போயிடும். ஐயோ சாப்பிடவே இந்தியா பண்ணி ஞாபகம். அந்த அளவுக்கு தான் இப்போ இது என்ன சொல்றாங்க, அப்படியே இதுக்கே அடிமையாகி பலவே போகிறார்கள். அந்த மாதிரி உலக விஷயங்களிலே போகாமல் இருப்பதற்கு இந்த சாஸ்திர ஞானம், ஆத்ம ஞானம் போல ஒரு முறையான ஒரு வழிகாட்டுதல் இதெல்லாம் இருந்தால் தான் நம்முடைய அடுத்த தலைமுறையில் இருப்பவர்கள் ஓரளவுக்கு மனம் அலைபாயாமல் எங்கேயோ போய் ஏதோ விஷயங்களை விடாமல் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு. அதற்கு கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள், இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நல்ல வழிகாட்டிகளாக இருப்பார்கள்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த குழந்தைக்கும் இது மிக மிக முக்கியமான ஒரு சம்ஸ்காரம். அந்த குழந்தைக்கு என்ன அளவுக்கு வேத அத்தியாயமும் சாஸ்திர பாடமும் கற்றுக் கொடுக்க முடியுமோ அதை கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு சமுதாயத்துக்கு பிரயோஜனமான ஒரு அதிகாரியாக உள்ளவர். கண்டிப்பா புத்தூர் சுவாமியுடைய ரத்தம் இருக்கு, இந்த சம்பந்தம் இருக்கு. அதனுடைய ஒரு பலனாக கண்டிப்பா நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அந்த சுவாமியை போல நல்ல நிலையில நிறைய கைங்கரியங்கள் பண்ணும் நிலையிலே ஒரு அதிகாரியாக உருவாக்க வேண்டும் என்று அவரிடத்தையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி அமைகிறேன். ஆழ்வாரின் பெருமானார் ஜீயத்துடைய விடேசனம் ஜீயத்துடைய விடேசனம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org